தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 20/6/2026 இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் உபாகமம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது. மற்றெல்லா மக்களினங்களையும் விட நீங்கள் ஆசி பெற்றவர்களாய் இருப்பீர்கள் என்கின்றது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதரி சகோதரியே, கர்த்தர் இன்று நம்மை பார்த்து கூறுகின்றார், சகல ஜனங்களை பார்க்கிலும், நம்முடைய சகல இனஜந்துகளை பார்க்கிலும் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்போம் என்று கர்த்தர் கூறுகின்றார். பிரியமானவர்களே, அது எப்படி இருந்தால் சகல ஜனங்களை பார்க்கிலும் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போம் என்றால், அவருடைய நியாயங்களை கேட்டு கை கொண்டு அவைகளின்படி செய்வீர்களானால் என்று கர்த்தர் கூறுகின்றார். பிரியமானவர்களே, 12ஆம் வசனத்தில். அப்படி என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அவருடைய நியாயங்களை, அவர் இப்படி வாழ வேண்டும் என்று ஒரு சில நியாயங்களை அவர் இந்த வேதாகமத்தில் குறித்துள்ளார். நம் அனைவரும் அறிந்ததே. அவைகளை கை கொண்டு கேட்டு கை கொண்டு அவைகளின்படி செய்தால் அவர் என்ன செய்வாராம்? சகல ஜனங்களை பார்க்கிலும் நம்மையும் நம் சந்ததிகளையும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமாக மாற்றி உயர்த்துவேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். ஆகவே இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் அவருடைய நியாயங்களை கேட்டு கை கொண்டு அவைகளின்படி செய்வோம். அவருடைய வாக்குத்தத்தத்தை என்றென்றைக்கும் 1000 தலைமுறைக்கும் நிரந்தரமாக பெற்று மகிழ்ச்சியுடன் வாழ்வோம். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக உமது நியாயங்களை நாங்கள் கேட்டு கை கொண்டு அவைகளின்படி செய்தோமானால் சகல ஜனங்களை பார்க்கிலும் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று கூறின கிருபையின் வார்த்தைக்காக நன்றியப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நாங்கள் உமது நியாயங்களை கேட்டு கை கொண்டு வாழ்வோம் என்று உறுதியளிக்கின்றோம். அதன்படி வாழ கிருபை தாங்க. உமது வாக்குத்தத்தங்களை எங்களுக்கும் எங்கள் சந்ததிகளுக்கும் சந்ததியின் சந்ததிகளுக்கும் பலிக்கும்படி செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் முன் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே. ஆமேன்.